பம்மலில் ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவன அலுவலகத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் உணவு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்ட டயாபூஸ்டர் கேப்சூல்களை அறிமுகப்படுத்தியும் ஏற்றுமதியை மையமாக கொண்டு செய்யும் சைனா நாட்டிற்கு இந்தியாவில் இருந்து டயாபூஸ்டர் கேப்சூல் ஏற்றுமதி செய்யப்படுவதாக ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவனர் ஹனிபா தெரிவித்தார். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மலில் ரீகா ஹெர்பல்ஸ் அலுவலகத்தில் அதன் நிறுவனர் ஹனிபா செய்தியாளரை சந்தித்து புதிதாக தயாரிக்கப்பட்ட டயாபூஸ்டர் என்ற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கேப்சூல் மாத்திரைகளை அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் ரீகா ஹெர்பல்ஸ் நிறுவனர் ஹனிபா பேசுகையில், டயாபூஸ்டர் உலகளாவிய இதில் மிக வெற்றி கொடி நாட்டுது. அதற்கான அச்சாரமாக முதல் இதாக போர்ச்சுகல், ஸ்பெயின், சவுத் ஆப்பிரிக்கா, பப்ளிக் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அண்டு கிங்டம், சைனாவிலேருந்து பல பொருள்கள் வெளிநாட்டுக்கு வர பார்த்துருப்போம். ஆனால் முதல் முறையாக இந்தியாவிலேருந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் டயாபூஸ்டருங்கிற சர்க்கரை நோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்குது. சைனாவுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து எங்கும் முன்னோடி எதிலும் முன்னோடிங்கிற அந்த தமிழ்நாட்டிலிருந்து மீண்டும் ஒரு முன்னோடியான ஒரு தயாரிப்பு சைனாவுக்கும் போகுது. அதுக்கடுத்து கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக மற்ற பொருட்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இது அவங்களுடைய சோதனையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனதுனால அவங்க எந்தவித கெடுதலும் எந்தவித மக்களுக்கு அது தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஒரு ஆர்என்டி பண்ணி அவங்களும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான முதல் அச்சாரமாகத்தான் இந்த 10 கோடி ரூபாய்க்கான அந்த செக்கை வந்திருக்காங்க. இதனுடைய மொத்த வரவு செலவு பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய்க்கான ஆர்டரு. அதனுடைய செக்யூரிட்டி லெட்டரும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து உலகமெங்கும் நம்ம தமிழக அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும் மத்திய அரசினுடைய வழிகாட்டுதலும் முன்னேற்ற பாதைக்கு, அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக சரியான பொருளாக இருந்தால் அதை வெளிநாடுகளுக்கு அயலகத்துக்கு அனுப்புவதற்கான மத்திய அரசினுடைய அந்த ஒத்துழைப்பும், தமிழக அரசினுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பின் காரணமாக இது சாத்தியமாச்சு. அதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மெடிக்கல் டூரிசம், மருத்துவ சுற்றுலாங்கிற ஒரு துறையை இந்தியாவிலேயே முதல் முறையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த துறையை நாங்கள் ஈரோஷியா அப்ரோ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதன் மூலியமாக அதனுடைய சேர்மன் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிஸ்டர் ரோஹித் குப்தா அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியின் காரணமாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் இப்போதைக்கு 3 நாடுகளுக்கு, ஒன்று சைபீரியா, இன்னொன்று ஐவரி கோஸ்ட், கென்யா, 3 நாட்டுக்கு இன்ப சுற்றுலாவுக்கு இது சுகாதார சுற்றுலாவுக்கு கிட்டத்தட்ட இன்ப சுற்றுலா மாதிரி தான். ஏன்னா சுகாதாரத்துக்காக வர்றவங்க இங்கே புரோக்கர்கள்னாலையும் சரியான அப்பாயின்மெண்ட் கிடைக்காததுனாலே அவங்க சிரமத்துக்கு உள்ளாகுறாங்க. ஆல்ரெடி அவங்க உடல்நிலையிலே மோசமாக இருக்காங்க. இங்கே அதுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால சிரமமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க மருத்துவ சுற்றுலாவை இன்ப சுற்றுலாவை மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு கொண்டு வந்த அந்த மருத்துவ சுற்றுலாவுக்கு நாங்களும் இணைந்து, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாட்டுக்கும் தமிழக அரசினுடைய மெடிக்கல் டூரிசத்துக்கும் இணைப்பு பாலமாக செயல்பட்டு அங்கிருந்து இங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்களுக்கு இங்கே டாக்டர்கள் மிகச்சிறந்த டாக்டர்களை மிகச்சிறந்த மருத்துவமனைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நேரத்தை குறைக்குது. 2வது அவங்க வர்றாங்க, உடனடியாக எல்லாமே ரெடியாக இருக்கிறதுனால சம்மந்தப்பட்ட டாக்டரை பார்க்குறாங்க. அவங்க இங்கே எங்கேயும் அலையாத அளவுக்கு அவங்களுக்கு தங்கும் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட அவங்க நேரடியாக வந்தால் என்ன செலவாகுமோ அதிலிருந்து ஒரு 2-3 லட்சம் ரூபாயாவது எங்களால் குறைத்து அவங்களுக்கான அந்த சேவையை ஆற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் உடனடி அவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுனால அவங்களுடைய நேரமும் மிச்சப்படும். ஸோ மருத்துவத்திற்கான சிறந்த மருத்துவ உதவியும் அவர்களுடைய நேரத்தினுடைய சேமிப்பும் ப்ளஸ் அவர்களுக்கான பாதுகாப்பு. ஆகவே தமிழக அரசினுடைய மருத்துவ சுற்றுலாவுக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய நாடுகளுக்கான இடையே உறவு பாலமாக நாங்கள் செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறோம்.
நார்மல் சுகர் டேப்லெட்டுக்கும் டயாபோஸுக்கும் உள்ள வித்தியாசம்? நார்மல் சுகர் டேப்லெட்டுங்கிறது அலோபதியில் இருக்குது, இங்கிலீஷ் மெடிசனில், சித்தாவில் இருக்குது, ஆயுர்வேதாவில் இருக்குது, யுனானியில் இருக்குது. இது வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட். வித்தியாசமே அதான். உணவு மூலக்கூறுகளால் தயாரிக்கப்பட்டது. இது இப்போ நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டு சோறு சாப்பிட வேணாம் ஆனால் ரொட்டி சாப்பிடுங்கிறான்ல, அந்த மருத்துவத்தோட அந்த மருந்துகளோட இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டா படிப்படியாக அந்த ஆங்கில மருத்துவமோ மற்ற மருந்துகளையோ அவங்க குறைச்சிக்கலாம். இது இவங்களுக்கு ஆரோக்கியத்தை மீட்டு தருது. 2வது அவர்களை வந்து சுகர் சர்க்கரை நோயாளிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, கால் மதம். 2வது பல அபாயங்கள் அவங்கள ஹார்ட் அட்டாக் வந்துடுது, காலை வெட்டணுங்கிறாங்க, கையை இது பண்ணுறாங்க, இப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இந்த மாதிரி அபாயங்களை இது தடுத்துருது. அவர்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருக்க போகும்போது ஆங்கில மருந்தோடைய இல்லை மற்ற மருந்துகளோடைய இதை எடுக்கக்கூடிய ஒரு துணை பொருள் தான் ஃபுட் சப்ளிமெண்ட் டயாபூஸ்டர். லாங் டைம் எவ்வளோ நாள் எடுக்கணும் இதை? டாக்டர்களுடைய இப்போ அவங்க டாக்டர்களை கன்சல்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்களே ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக அவங்க மருந்துகளை குறைச்சி இதை எடுக்கணும். நீரிழிவுக்கு இப்போதைக்கு நிரந்தர தீவானா அது இல்லை. கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கையினுடைய அவங்க நீரிழிவால் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்குது இல்லையா? இன்னைக்கு வந்து இப்போ பார்த்துக்குங்க, மாத்திரையில் ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் மாத்திரையுடைய வீரியத்தை கூட்டுறாங்க, அதுவும் சரி வரலன்னு இன்சுலினுக்கு போகிறாங்க. சரி, இன்சுலினுக்கு போனால் இன்சுலின் வந்து அந்த அளவோடு நிறுத்துறாங்களா, அதையும் கூட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்பவும் காலில் புண்ணு வருது, கிட்னியினுடைய சேவைகள் பாதிக்கப்படுது, ஹார்ட்டில் பிரச்சனை வருது. இந்த உடல் அபாயத்தை இவர்களுக்கு ஏற்படும் அபாயத்தை இது தடுக்குது இல்லையா? அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தானே அவங்களுக்கு. அதனால தானே ஐநாவுடைய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்களை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. யூனிசெஃப்குள்ளேயும் இப்போ அதை யோசனையில் வச்சுருக்காங்க. அதனுடைய நன்மையை அவங்க ஆர்என்டி பண்ணதுனால தானே அவங்க முன்னாடி அதுக்கான வெறும் இன்டர்னல் காப்பி மட்டும் இல்லாமல் அதுக்கு செக்யூரிட்டி காப்பியும் கொடுத்து அதுக்கான 10 கோடி ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்திலிருந்து இந்தியாவினுடைய மிக தொன்மையான, ஏன்னா மிக பாரம்பரியம் நம்ம தமிழகத்திலையும் இமயமலையிலும் இருக்கு. அது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரும் பேர் ஏற்கனவே இருந்த பேரோட இது ஒரு மைல் ஸ்டோனா இணையுது. அவ்வளவுதான். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சந்திச்சு முறைப்படி அணுகி அதற்கான அரசு ஒத்துழைப்பை நாங்கள் வாங்கி முறைப்படி அதை செய்வோம். ஏன்னா இரு நாடு சம்மந்தப்பட்டது, அதுவும் மருத்துவ சம்மந்தப்பட்டது. ஏதோ ஒரு சுற்றுலாவை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு இல்லை. இவங்களுக்கான தேவைகளை அரசனுடைய உதவியும் மத்திய அரசனுடைய உதவியும் வாங்கி செய்யணும். சுகர் வந்துட்டா ரொம்ப பாதிப்பாச்சு, நீங்க சொன்ன மாதிரி கால் எடுக்கணும், கை எடுக்கணும், அந்த செயல் புண்ணு ஆற்றும். இப்போ காலை வெட்டிட்டாங்க, புண்ணு அதுக்கு நிறைய ஆதாரங்கள் பைட்ஸ்லாம் வச்சுருக்கோம். புண்ணு அது நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு, அந்த நீரெல்லாம் கட்டுப்படுத்துகிறோம். வெட்டினவங்களுக்கு காலை சேர்க்க முடியாது. ஆனால் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இப்போ வடபழனியில் கிறிஸ்ட் பிரிண்ட்னு இருக்கு, முருகன் கோயில்கிட்ட. அவர் கிட்டத்தட்ட ஆப்ரேஷன்லாம் பண்ணி குணமாகாமல் இருந்தார். யதார்த்தமாக ப்ரெஸ்ஸுக்கு நாங்கள் சில டிசைன் பண்ண போகும்போது அவர் நிலையை கேட்டு இதை கொடுத்தோம். இன்னைக்கு சுறுசுறுப்பாக துள்ளி ஓடி அவர் வியாபாரத்தை கவனிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 மாதங்களில் முருகன் கோயில்கிட்ட கிறிஸ்ட் ப்ரெஸ் எதுன்னு கேளுங்க. அங்கே அந்த ஓனர் பேர் எனக்கு தெரியல, அவர்கிட்ட இதை பற்றி விசாரிங்க. மதுரையில் இருக்காங்க ஃபுல்லாக. ஏன் இப்போ வடநாடுகள்லேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொருள் நாங்கள் தயாரிக்கிறது ஜிங்கா கோல்டு மிக ஃபேமஸான பிராண்ட். நினச்சிருந்தா இந்த 14 வருஷத்தில் எத்தனையோ அந்த ஜிங்கா பேரை யூஸ் பண்ணி வந்திருக்கலாம். நாங்கள் வரல, இப்போ தான் வர்றோம். டயாபூஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஜிங்காங்கிற பிராண்டை நாங்கள் ஹைலைட்டே பண்ணல. ஏன்னா அந்த பிராண்டுக்காக வித்துறக்கூடாது. இதில் நிறைய போராட்டங்கள் இருக்குங்க. அதாவது வந்து ஒரு செக்ஷுவல் மெடிசன் தான் அவன் ஒளிஞ்சு வாங்கிடுவான். இது உளவியல் சம்மந்தப்பட்டது. அந்த உளவியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு காது வழி செய்தியாக போகும்போது தான் வாங்குவாங்க. அதுக்கு குறைந்தது 6லேருந்து 9 மாதங்கள் ஆகும். நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு ஃபீட்பேக்னால நிறையா இப்போ விற்பனை ஆகிருக்கு. அவங்க நிறையா ஃபோனில் சொல்கிறாங்க. நாங்கள் விளம்பரத்துக்காக அதை வீடியோவாக எடுக்க விரும்பலை. இது 2வது தடவை இந்த கேள்விகள் வர்றதுனால அவங்கள பூரா நேச்சுரலாகவே எங்களுக்கு வந்து நீங்கள் இது கொடுக்கணும்னு கேட்க போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மறைச்சி கூட வச்சுருப்பாங்க. 2வது இது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் உபயோகப்படுத்தக்கூடியது. அதனால தான் இது ஃபுட் சப்ளிமெண்ட்.
ஹெல்த்து சப்ளிமெண்ட். கோதுமை சாப்பிட்றோம், சுகருக்கு நல்லதுங்கிறான். கம்பு சாப்பிட்றோம், நல்லதுங்கிறான். அதே மாதிரி தான் இதுவும் நல்லது. இது இன்னும் சொல்ல போனால் கரை நல்லதுங்க முன்னாடி சுகர் நல்லதுன்னு நாங்கள் விளம்பரமே பண்ணலான்னு இருக்கோம். நன்றி. மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.